சீரோமடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. நாட்டுக்கோழி வளர்ப்பில் வெற்றி கண்ட விவசாயி திரு எஸ் முருகேசன். இவர் திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவில் பகுதியை சேர்ந்தவர். இவர் கடந்த 10 ஆண்டுகளாக பிராய்லர் கோழி வளர்ப்பில் ஈடுபட்டு வந்த இவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரியின் மூலம் நாட்டுக்கோழி வளர்ப்பு பயிற்சியின் 7 ஆண்டுகளுக்கு முன் பெற்று நாட்டுக்கோழி குஞ்சுகளை வாங்கி முறையாக வளர்த்து தற்சமயம் சுமார் 10,000 கோழிகளை வளர்த்து வருகிறார். கோழி குஞ்சுகளை வளர்வதற்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்ய கால்நடை கல்லூரியின் வழிகாட்டுதல் படி செய்து அதற்கான தடுப்பு மருந்துகள் போன்றவற்றையும் முறையாக செலுத்தி நாட்டுக்கோழி வளர்ப்பில் வெற்றி கண்ட விவசாயி இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்துடைய பயிற்சி மையம், அதாவது இப்போது பயிற்றுவிக்கும் கால்நடை பண்ணையாக திருநெல்வேலி ராமியன்பட்டியில் செயல்பட்டு வரும் பண்ணையில் பயிற்சி பெற்ற ஒரு பண்ணையாளர் சங்கரன் கோயில் பகுதியில் வடமலாபுரங்கிற கிராமத்தில் ஒரு நாட்டுக்கோழி பண்ணை நடத்திக்கிட்டு இருக்கிறார். அவர் இன்றைக்கி வச்சுருக்கிற நாட்டுக்கோழிகளுடைய மொத்த பண்ணையோடைய எண்ணிக்கை 10,000 கோழி வச்சுருக்கிறாரு. 2 ஷெட்டில், ஒரு ஷெட்டு 5,000 சதுரடி இருக்குது, இன்னொரு ஷெட்டு 5,000, இன்னும் பண்ணையை இன்னொரு 6,000 சதுரடி விரிவுபடுத்த போகிறாரு. அவர் எம்ஏ எம்ஃபில் கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு அரசு வேலைகள் நம்பியிருக்கிறாம சுயமாக ஒரு தொழில் செய்யணும், கால்நடை வளர்ப்பு தொழில் செய்யணும். முன்னாடி இறைச்சிக்கோழி பண்ணார். இறைச்சிக்கோழி ஒருங்கிணைப்பு முறையில் பண்ணிக்கிட்டு இருந்தார். தானாக சொந்தமாகவே அந்த கோழி குஞ்சுகளை வாங்கி அதை வளர்த்து அதை விற்பனை பண்ணுறது எல்லாமே அவர் பண்ணுறாரு. அந்த தொழில்நுட்பங்கள் அவர் கற்றுக்கிட்டார். தன் அனுபவத்தின் வாழ்வாகவும் நம்ம பல்கலைக்கழக பயிற்சி மையங்கள் ஆலோசனைகள் பயிற்சி இதன் வாயிலாக அவர் நல்ல அந்த தொழில்நுட்பங்களை தெரிஞ்சுக்கிட்டு தினமும் அவர் படிக்கிறார். படித்து அப்டுடேட் பண்ணிக்கிறார், நாலேஜ் அப்டுடேட் பண்ணிக்கிட்டு இந்த நாட்டுக்கோழி குஞ்சுகளை தமிழ்நாட்டில் மேற்கு மாவட்டங்கள் நாமக்கல், ஈரோடு, பல்லடான் பகுதியில் வாங்கிட்டு இங்கே வளர்க்குறாரு. 90 நாள் 80 நாள் 90 நாள் வளர்க்குறாரு. 1 200 1 500 உடல் எடை வந்தோடனே பக்கத்து மாவட்டமான விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி, விருதுநகர், அப்புறம் தூத்துக்குடி மாவட்டத்தில் கோயில்பட்டி, தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த பகுதிகளுக்கு ஹோட்டலு தனியாருடைய வியாபாரிகளுக்கு அவர் அனுப்புகிறாரு. நல்ல அந்த நாட்டுக்கோழி வளர்ப்பு இப்போ மக்களிடையே நாட்டுக்கோழி இறைச்சிக்கும் நல்ல ஒரு கிராக்கி இருக்கிறதுனால இந்த வளர்ப்பு தொழில் நல்லாவே அவருக்கு போய்கிட்டு இருக்காது. இந்த தொழிலில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறாருன்னே சொல்லலாம். மற்ற வேலைகளை நம்பி இல்லாமல் கால்நடை வளர்ப்பு தொழிலில் வெற்றிகரமாக, அதுவும் நாட்டுக்கோழி வளர்ப்பு தொழிலில் ஒரு 10,000 கோழி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிற அவர் முருகேசன், அவருடைய விடாமுயற்சி, கடின உழைப்பு, அந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கிட்டு அந்த தொழிலில் தொடர்ந்து அந்த பண்ணையை விருத்தி பண்ணுறாரு, அபிவிருத்தி பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாருங்கிறத நம்ம அவர் பண்ணைக்கே சென்று அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். விவசாயத்தினுடைய அந்த தண்ணி பற்றாக்குறைக்காக ஒரு சில முயற்சிகளை மேற்கொண்டு நாட்டுக்கோழி வளர்ப்பு அப்படிங்கிற ஒரு டாபிக்கு வந்திருக்கிறேன். இப்போதைக்கு இதுக்கு முன்னாடி கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக பிராய்லர் கறிக்கோழி வளர்ப்பு அதிகமாக பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம திருநெல்வேலி கால்நடை ஆராய்ச்சி மையத்தில் ராமன்பட்டியில் போய் பயிற்சி பெற்று டாக்டர் தனசீலன் அவர்களுடைய ஆலோசனையின்படி கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பாக நாட்டுக்கோழி வளர்ப்பு அப்படிங்கிற ஒரு பயிற்சி எடுத்துட்டு அதுக்கு பின்னாடி நாட்டுக்கோழி குஞ்சுகளை வாங்கி முறையாக வளர்த்து இப்போதைக்கு ஒரு சுமார் 10,000 கோழிகளை வளர்த்து விற்பனை செஞ்சிட்ருக்கிறேன். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பிராய்லர் அப்படிங்கிற ஒரு வளர்ப்பு எடுத்துகிட்டு இருந்தப்போ அதிகமான லாபங்களோ எதுவும் கிடைக்கல. ஏன்னாக்கா அதனுடைய விலைகளில் ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக காணப்பட்டது. பின்னர் தீனி பற்றாக்குறை, அப்புறம் மார்க்கெட்டிங் பண்ணும்போது நம்ம பேப்பர் ரேட்டு அப்படிங்கிற ஒரு மார்க்கெட்டிங்கில் நம்ம அதிகமான இடர்பாடுகள் உண்டு. அதனால் கொஞ்சம் சிறிது நஷ்டத்தையும் சந்தித்து வந்தேன். இப்போ இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பானது அதிகமாக நம்ம பகுதியில் இல்லை, இருந்தாலும் வளர்க்குறவங்களுக்கு நான் அதிகமான ஆலோசனை செஞ்சு கொடுத்துட்டு குஞ்சுகளும் வாங்கி கொடுத்து முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறேன். பராமரிப்பை பொறுத்தளவுக்கு பொடி குஞ்சு, அதாவது ஒரு 0 ஸ்டேஜில் தான் ஒரு நாள் குஞ்சியை தான் நான் வாங்கிட்டு வர்றேன். பொறிச்சு இன்குபேட்டர்லேருந்து ஒரு 16 மணி நேரத்தில் ஈரோடு, நாமக்கல், அப்புறம் பல்லடம் போன்ற பகுதிகளில் இருந்தால் இப்போ பர்ச்சேசிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்.
அங்கேருந்து கோழி குஞ்சுகளை வாங்கி கொண்டு வந்து இங்கே நம்ம பண்ணைகளை வச்சு வளர்த்து 90 நாட்கள் வந்து வளர்த்துட்ருக்குறோம். வளர்க்கும்போது பார்த்திங்கன்னா ப்ரூடிங் போட்டு அந்த ப்ரூடிங்கு தேவையான குஞ்சுக்கு தேவையான வெப்பம், தண்ணி எல்லா வசதியுமே உள்ளே செஞ்சு கொடுத்து ப்ரூடிங் போட்டு தான் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு 10 நாட்களுக்கு வந்து கண்டிப்பாக ப்ரூடிங் ஸ்டேஜ், அதாவது எந்த விதமான காற்றும் பனி ஈரம் எதுவுமே உள்ளே போகாமல் வளர்த்து கொண்டு வந்துட்டுருக்கிறேன். 90 நாளைக்கு அப்புறம் ஒரு கோழியானது 1 கிலோவிலேருந்து 1.5 கிலோ வரைக்கும் எடை வந்துட்டு இருக்குது. இந்த 1 கிலோவிலேருந்து 1.5 கிலோ வரைக்கும் இருக்கக்கூடிய கோழிகளை முறையாக ஹோட்டலுக்கோ அல்லது வியாபாரத்துக்கோ யார் எப்போ இந்த ரெகுலராக கேட்குறாங்களோ அவங்களுக்கு ஆர்டர் எடுத்து இது வரைக்கும் முறையாக கொடுத்துட்ருக்கிறேன். இப்போதைக்கு தூத்துக்குடி, கோவில்பட்டி, சிவகாசி, விருதுநகர், மதுரை எல்லா இடத்துக்கும் மொத்தமாக நம்ம இந்த இடத்துலேருந்து நம்ம கோழிகளை வளர்த்து கொடுத்துட்ருக்குறோம். கொட்டையானது கிழக்கு மேற்காகத்தான் அமைய வேண்டும். 20 அடி அகலம், 250 அடி நீளம் போட்டால் ஒரு செட்டானது 5000 சதுரடி. 5000 சதுரடிங்கும்போது ஒரு சதுரடிக்கு ஒரு கோழி வீதம் 5000 கோழிகள் வந்து அந்த பண்ணைக்குள்ளே வளர்த்துக்கிட்டு இருக்கலாம். இந்த 5000 கோழி வளர்க்குறப்ப அந்த 5000 கோழிக்கு தேவையானது இந்த தீனி தட்டுகள், சிவப்பு கலராக இருக்கக்கூடிய அந்த தட்டு, தீனி தட்டு ஒரு ஸ்டெப் இருக்கும், தண்ணி தட்டு ஒரு ஸ்டெப் இருக்கும். 75 கோழிகளுக்கு ஒரு தட்டு வீதம் நம்ம பண்ணையில் வந்து மாட்டி வச்சுருக்கோம். இது தண்ணி குடிக்கிறதுக்கும் தீனிக்கும் ஆட்டோமேட்டிக்காகவே செயல்பாட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபீடை பார்த்திங்கன்னா காலையில் 6 மணி லெவலில் 6 மணிக்கு 6லேருந்து 7 மணிக்குள்ளே ஒரு டைம் காலையில் தேனி போட்டு விட்ருவோம். அதுக்கப்புறம் மாலை வந்து 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே ஒரு நாளைக்கு 2 முறை தீனி அளிக்க வேண்டும். ஒரு கோழியானது ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 70 கிராம் தீனி சாப்பிடும். 70 கிராம் தீனி சாப்பிடும்போது 140 கிராம் தண்ணி சாப்பிடும். ஒரு ஃபீடிலிருந்து 2 மடங்கு தண்ணியானது ஒரு கோழி சாப்பிடுவதற்கு உகந்தது. கோழிகளுக்கு குளிர்ந்த தண்ணி தான் கொடுக்கணும். அதனால் போர் தண்ணியை நம்ம 1000 லிட்டரு சின்டெக்ஸ் டேங்கில் நிரப்பி வச்சு 1000 லிட்டருக்கு 60 மில்லி வீதம் ஹைட்ரஜன் பெராக்சைடுங்கிற கிருமி நாசினியை கலந்து 6 மணி நேரத்திலிருந்து 12 மணி நேரம் வரைக்கும் அந்த தண்ணியில் ஊற வச்சு, கிருமி நாசினியை ஊற வச்சு அதுக்கப்புறமா தான் நம்ம கோழிகளுக்கு ஆட்டோமேட்டிக் முறையில் திறந்து விடணும். சராசரியாக இப்போ நம்ம 10,000 கோழி வளர்க்குறேன்னாக்கா 10,000 கோழி ஒரே மாதத்தில் விற்பனையாக போகிறது இல்லை. ஒரு மாதத்திற்கு குறைந்தபட்சம் ஒரு 3000 கோழி, அதாவது 90 நாளைக்கு 30 நாளைக்கு ஒரு முறை நான் குஞ்சு இறக்கிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு 30 நாளைக்கு ஒரு தடவை 3000 கோழி நான் வளர்க்குறேன். 3000 கோழியில் மார்க்கெட்டிங் பண்ணும்போது ஒரு கோழிக்கு குறைந்தபட்சம் ஒரு 20 ரூபாயிலிருந்து 25 ரூபாய் வரைக்கும் எனக்கு வருமானம் இருக்குது. இப்போ 25 ரூபா எடுத்துக்கிட்டேனாக்கா 75,000 ரூபா மாதம் வருமானம். அந்த இதில் இப்போ பண்ணையினுடைய கரண்ட் பில்லு, அப்புறம் வேலைக்கு இருக்கக்கூடிய ஆட்களுடைய சம்பளம், மற்றதெல்லாம் வந்துட்டு ஒரு 30,000 ரூபா வரைக்கும் செலவாயிரும். மீதி இருக்கக்கூடிய நம்ம 45,000 ரூபா நம்ம முதலீடு பண்ணுறவங்களுக்கு நம்ம எடுத்துக்கலாம். உங்களது விமர்சனங்களும் கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன. எங்களது மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மீண்டும் நாளைய பொன்விலை பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு சீரோமடா, உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. நாட்டுக்கோழி வளர்ப்பில் வெற்றி கண்ட விவசாயி திரு எஸ். முருகேசன். இவர் திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவில் பகுதியை சேர்ந்தவர். இவர் கடந்த 10 ஆண்டுகளாக பிராய்லர் கோழி வளர்ப்பில் ஈடுபட்டு வந்த இவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரியின் மூலம் நாட்டுக்கோழி வளர்ப்பு பயிற்சியின் 7 ஆண்டுகளுக்கு முன் பெற்று நாட்டுக்கோழி குஞ்சுகளை வாங்கி முறையாக வளர்த்து தற்சமயம் சுமார் 10,000 கோழிகளை வளர்த்து வருகிறார். கோழி குஞ்சுகளை வளர்வதற்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்ய கால்நடை கல்லூரியின் வழிகாட்டுதல் படி செய்து அதற்கான தடுப்பு மருந்துகள் போன்றவற்றையும் முறையாக செலுத்தி நாட்டுக்கோழி வளர்ப்பில் வெற்றி கண்ட விவசாயி இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்துடைய பயிற்சி மையம், அதாவது இப்போது பயிற்றுவிக்கும் கால்நடை பண்ணையாக திருநெல்வேலி ராமீன்பட்டியில் செயல்பட்டு வரும் பண்ணையில் பயிற்சி பெற்ற ஒரு பண்ணையாளர் தேவையான குஞ்சுக்கு தேவையான வெப்பம், தண்ணி எல்லா வசதியுமே உள்ளே செஞ்சு கொடுத்து ப்ரூடிங் போட்டு தான் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு 10 நாட்களுக்கு வந்து கண்டிப்பாக ப்ரூடிங் ஸ்டேஜ், அதாவது எந்த விதமான காற்றும் பனி ஈரம் எதுவுமே உள்ளே போகாமல் வளர்த்து கொண்டு வந்துட்டுருக்கிறேன். 90 நாளைக்கு அப்புறம் ஒரு கோழியானது 1 கிலோவிலேருந்து 1.5 கிலோ வரைக்கும் எடை வந்துட்டுருக்குது. இந்த 1 கிலோவிலேருந்து 1.5 கிலோ வரைக்கும் இருக்கக்கூடிய கோழிகளை முறையாக ஹோட்டலுக்கோ அல்லது வியாபாரத்துக்கோ யார் எப்போ இந்த ரெகுலராக கேட்குறாங்களோ அவங்களுக்கு ஆர்டர் எடுத்து
இது வரைக்கும் முறையாக கொடுத்துட்ருக்கிறேன். இப்போதைக்கு தூத்துக்குடி, கோவில்பட்டி, சிவகாசி, விருதுநகர், மதுரை எல்லா இடத்துக்கும் மொத்தமாக நம்ம இந்த இடத்துலேருந்து நம்ம கோழிகளை வளர்த்து கொடுத்துட்ருக்குறோம். கொட்டையானது கிழக்கு மேற்காகத்தான் அமைய வேண்டும். 20 அடி அகலம், 250 அடி நீளம் போட்டால் ஒரு செட்டானது 5000 சதுரடி. 5000 சதுரடிங்கும்போது ஒரு சதுரடிக்கு ஒரு கோழி வீதம் 5000 கோழிகள் வந்து அந்த பண்ணைக்குள்ளே வளர்த்துக்கிட்டு இருக்கலாம். இந்த 5000 கோழி வளர்க்குறப்ப அந்த 5000 கோழிக்கு தேவையானது இந்த தீனி தட்டுகள், சிவப்பு கலராக இருக்கக்கூடிய அந்த தட்டு, தீனி தட்டு ஒரு ஸ்டெப் இருக்கும், தண்ணி தட்டு ஒரு ஸ்டெப் இருக்கும். 75 கோழிகளுக்கு ஒரு தட்டு வீதம் நம்ம பண்ணையில் வந்து மாட்டி வச்சுருக்கோம். இது தண்ணி குடிக்கிறதுக்கும் தீனிக்கும் ஆட்டோமேட்டிக்காகவே செயல்பாட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபீடை பார்த்திங்கன்னா காலையில் 6 மணி லெவலில் 6 மணிக்கு 6லேருந்து 7 மணிக்கு நம்ம திருநெல்வேலி கால்நடை ஆராய்ச்சி மையத்தில் ராமன்பட்டியில் போய் பயிற்சி பெற்று டாக்டர் தனசீலன் அவர்களுடைய ஆலோசனையின்படி கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பாக நாட்டுக்கோழி வளர்ப்பு அப்படிங்கிற ஒரு பயிற்சி எடுத்துட்டு அதுக்கு பின்னாடி நாட்டுக்கோழி குஞ்சுகளை வாங்கி முறையாக வளர்த்து இப்போதைக்கு ஒரு சுமார் 10,000 கோழிகளை வளர்த்து விற்பனை செஞ்சிட்ருக்கிறேன். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பிராய்லர் அப்படிங்கிற ஒரு வளர்ப்பு எடுத்துகிட்டு இருந்தப்போ அதிகமான லாபங்களோ எதுவும் கிடைக்கல. ஏன்னாக்கா அதனுடைய விலைகளில் ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக காணப்பட்டது. பின்னர் தீனி பற்றாக்குறை, அப்புறம் மார்க்கெட்டிங் பண்ணும்போது நம்ம பேப்பர் ரேட்டு அப்படிங்கிற ஒரு மார்க்கெட்டிங்கில் வந்துட்டு நம்ம அதிகமான இடர்பாடுகள் உண்டு. அதனால் கொஞ்சம் சிறிது நஷ்டத்தையும் சந்தித்து வந்தேன். இப்போ இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பானது அதிகமாக நம்ம பகுதியில் இல்லை, இருந்தாலும் வளர்க்குறவங்களுக்கு நான் அதிகமான ஆலோசனை செஞ்சு கொடுத்துட்டு குஞ்சுகளும் வாங்கி கொடுத்து முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறேன். பராமரிப்பை பொறுத்தளவுக்கு பொடி குஞ்சு, அதாவது ஒரு 0 ஸ்டேஜில் தான் ஒரு நாள் குஞ்சியை தான் நான் வாங்கிட்டு வர்றேன். பொறிச்ச இன்குபேட்டர்லேருந்து ஒரு 16 மணி நேரத்தில் ஈரோடு, நாமக்கல், அப்புறம் பல்லடம் போன்ற பகுதிகளில் இருந்தால் இப்போ பர்ச்சேசிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அங்கேருந்து கோழி குஞ்சுகளை வாங்கி கொண்டு வந்து இங்கே நம்ம பண்ணைகளை வச்சு வளர்த்து 90 நாட்கள் வந்து வளர்த்துட்ருக்குறோம். வளர்க்கும்போது பார்த்திங்கன்னா ப்ரூடிங் போட்டு அந்த ப்ரூடிங்கை சங்கரன் கோவில் பகுதியில் வடமலாபுரங்கிற கிராமத்தில் ஒரு நாட்டுக்கோழி பண்ணை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அவர் இன்றைக்கி வச்சுருக்கிற நாட்டுக்கோழிகளோடைய மொத்த பண்ணையோடைய எண்ணிக்கை வந்து 10,000 கோழி வச்சுருக்கிறாரு. 2 ஷெட்டில், ஒரு ஷெட்டு வந்து 5000 சதுரடி இருக்குது, இன்னொரு ஷெட்டு 5000, இன்னும் பண்ணையை வந்து இன்னொரு 6000 சதுரடி விரிவுபடுத்த போகிறாரு. அவர் எம்ஏ எம்ஃபில் கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு அரசு வேலைகள் நம்பி இருக்கிறாம சுயமாக ஒரு தொழில் செய்யணும், கால்நடை வளர்ப்பு தொழில் செய்யணும். முன்னாடி இறைச்சிக்கோழி பண்ணார். இறைச்சிக்கோழி வந்து ஒருங்கிணைப்பு முறையில் பண்ணிக்கிட்டு இருந்தார். தானாக சொந்தமாகவே அந்த கோழி குஞ்சுகளை வாங்கி அதை வளர்த்து அதை விற்பனை பண்ணுறது எல்லாமே அவர் பண்ணுறாரு. அந்த தொழில்நுட்பங்கள் வந்து அவர் கற்றுக்கிட்டார். தன் அனுபவத்தின் வாழ்வாகவும் நம்ம பல்கலைக்கழக பயிற்சி மையங்கள் ஆலோசனைகள் பயிற்சி இதன் வாயிலாக அவர் நல்ல அந்த தொழில்நுட்பங்களை தெரிஞ்சுக்கிட்டு தினமும் அவர் படிக்கிறார். படித்து வச்சு அப்டுடேட் பண்ணிக்கிறார், நாலேஜ் அப்டுடேட் பண்ணிக்கிட்டு இந்த நாட்டுக்கோழி குஞ்சுகளை வந்து தமிழ்நாட்டில் மேற்கு மாவட்டங்கள் வந்து நாமக்கல், ஈரோடு, பல்லடம் பகுதியில் வாங்கிட்டு வந்து இங்கே வளர்க்குறாரு. 90 நாள் 80 நாள் 90 நாள் வளர்க்குறாரு. 1 200 1 500 உடல் எடை வந்தோடனே பக்கத்து மாவட்டமான விருதுநகர் மாவட்டத்தில் வந்து சிவகாசி, விருதுநகர், அப்புறம் தூத்துக்குடி மாவட்டத்தில் கோயில்பட்டி, தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த பகுதிகளுக்கு வந்து ஹோட்டலு, தனியாருடைய வியாபாரிகளுக்கு அவர் அனுப்புகிறாரு. நல்ல அந்த நாட்டுக்கோழி வளர்ப்பு வந்து இப்போ வந்து மக்களிடையே நாட்டுக்கோழி இறைச்சிக்கும் நல்ல ஒரு கிராக்கி இருக்கிறதுனால இந்த வளர்ப்பு தொழில் வந்து நல்லாவே அவருக்கு போய்கிட்டு இருக்காது. இந்த தொழிலில் வந்து அவர் வெற்றி பெற்றிருக்கிறாருன்னே சொல்லலாம். மற்ற வேலைகளை நம்பி இல்லாமல் கால்நடை வளர்ப்பு தொழிலில் வெற்றிகரமாக, அதுவும் நாட்டுக்கோழி வளர்ப்பு தொழிலில் ஒரு 10,000 கோழி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிற அவர் முருகேசன், அவருடைய விடாமுயற்சி, கடின உழைப்பு, அந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கிட்டு அந்த தொழிலில் வந்து தொடர்ந்து அந்த பண்ணையை விருத்தி பண்ணுறாரு, அபிவிருத்தி பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாருங்கிறத நம்ம அவர் பண்ணைக்கே சென்று அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். விவசாயத்தினுடைய அந்த தண்ணி பற்றாக்குறைக்காக ஒரு சில முயற்சிகளை மேற்கொண்டு நாட்டுக்கோழி வளர்ப்பு அப்படிங்கிற ஒரு டாபிக்கு வந்திருக்கிறேன். இப்போதைக்கு இதுக்கு முன்னாடி வந்துட்டு கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக பிராய்லர் கறிக்கோழி வளர்ப்பு வந்து அதிகமாக பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம்